ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் யாஷிகா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நுங்கம்பாக்கத்தில். நம்ம இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன் அப்படின்ற ரீசனை சொல்கிறேன். நான் ஒரு வாட்டி கிச்சனுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ண போனேன். அப்போ நான் டேப்பை கொஞ்சம் ஸ்லோவாக ஓப்பன் பண்ணேன்னா தண்ணி ஸ்மூத்தாக ஸ்டெடியாக ஃப்ளோ ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக வருதுன்னு ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணேன். ஒரு மாதிரி மெஸ்ஸியாக கியாட்டிக்காக அது ஃப்ளோ ஆகி வந்துச்சா. எனக்கு அது ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஏன் பொறுமையாக திறக்கும்போது ஸ்மூத்தாக வருது, ஃபாஸ்ட்டாக திறந்தோடனே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக வருதுன்றது. அது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருந்துச்சா. நான் அதை தான் என் மென்டாஸ் கிட்ட போய் கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ஸ்மூத்தாக வருதுன்னு சொன்னல, அதுதான் லேமினார் ஃப்ளோ. அப்புறம் ஒரு மாதிரி கெயாட்டிக்காக அந்த மாதிரி வருதுன்னல, அதுதான் டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் கேட்ட கேள்வி, ஏன் சில டைம் ஸ்மூத்தாக வருது, சில டைம் மெஸ்ஸியாக வருது. அவங்க இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்தது லேமினார் ஃப்ளோனும், ஒரு மாதிரி மெஸ்ஸியாக வந்தது டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ நான் உங்ககிட்ட லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஐயோ இன்னும் இது புது கான்செப்டாக இருக்குது அப்படின்ற டவுட் இருக்குது தானே. அதே கொஷின் தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன், எனக்கு இந்த கான்செப்ட்லாம் புக்கில் இல்லை, ஸோ இப்போ தான் நான் இதை புதுசாக கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னே. சரி, நம்ம பேசிக்லேருந்து போகலாம். இப்போ ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பேஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. ஸோ இதோட பேசிக்லேருந்து போகலாம். இதோட பேசிக்கே மேட்டர். மேட்டர்னா என்ன? எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். ஒரு பொருள் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி அதுக்கு மாஸ் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு 3 கிளாசிஃபிகேஷன்: சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டைட்டாக பேக் ஆயிருக்கா, இதுக்கு ஃபிக்ஸட் ஷேப்பு, ஃபிக்ஸட் வால்யூம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நான் கையில் வச்சுருக்க பென்னு, ஆப்பிள், இது எல்லாமே சாலிட் தான். லிக்விடில் பார்த்தோம்னா இது ஷேப்லெஸ், ஆனால் இதுக்கு ஃபிக்ஸட் வால்யூம் இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம குடிக்கிற தண்ணி, ஜூஸ், இது எல்லாமே லிக்விட்ஸ். கேஸஸில் பார்த்தோம்னா இதுக்கு ஃபிக்ஸட் ஷேப் இல்லை, ஃபிக்ஸட் வால்யூம் இல்லை. இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ இண்டிபெண்ட்டாக சுற்றுது. இதுக்கு எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர ஸ்மோக்கு, ஸ்டீமு, இது எல்லாமே கேஸஸ் தான். ஸோ இதில் எதெல்லாம் ஃப்ளூயிட்ஸ்ன்னு தெரியுமா? சரி, அதுக்கு முன்னாடி ஃப்ளூயிட்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ளூயிட்ஸ்னால் என்னென்னா சப்ஸ்டன்சஸ் தட் கேன் ஃப்ளோ ஆகிற சப்ஸ்டன்ஸை தான் நம்ம ஃப்ளூயிட்ஸ் சொல்கிறோம். எதெல்லாம் ஃப்ளோ ஆகும்? லிக்விட், கேஸ், இதெல்லாம் மட்டும்தானே ஃப்ளோ ஆகும். சாலிட்லாம் டைட்டாக பேக் ஆகிருக்கு, அதனால அது ஃப்ளோ ஆக முடியாது. லிக்விட், கேஸ், இதெல்லாம் தான் ஃப்ளூயிட்ஸ். ஸோ நான் இப்போ ஃப்ளோ ஆகும்னு சொன்னல, ஃப்ளோனா என்னன்னு தெரியுமா? ஃப்ளோனா என்னன்னா மூமெண்ட் ஆஃப் எனிதிங் ஃப்ரம் ஒன் லொகேஷன் டு அனதர். ஒரு பொருள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறத தான் நம்ம ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி நடக்குது? ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், ப்ரெஷரில் டிஃப்ரென்சஸ் இருக்கும்ல, ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர். ஸோ அதனால தான் நடக்குது. நம்ம இப்போ ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதுன்னா மேலேருந்து கீழே தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், கீழேருந்து தான் மேலே போகுது. அப்போனா ஹை ப்ரெஷர் கீழே இருக்குது, லோ ப்ரெஷர் மேலே இருக்குது. ஸோ இந்த மெக்கானிசம் நம்ம எங்கே பார்க்குறோன்னா, வீட்டிலலாம் மோட்டர் போடுவோம்ல, அங்கே தான் இந்த மெக்கானிசம் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோ பற்றி சொன்னல, இதில் மொத்தம் 3 டைப்ஸ். எதை பேஸ் பண்ணினா டைம், பிளேஸ், பேட்டர்ன். இதை பேஸ் பண்ணி டைமை பேஸ் பண்ணி ஸ்டெடி, அன்ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். பிளேஸை பேஸ் பண்ணி யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. பேட்டர்னை பேஸ் பண்ணி லேமினார், டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸை பேஸ் பண்ணி யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பைப்பில் தண்ணி ஃப்ளோ ஆகுது. நான் இதை செக் பண்ண போகிறேன், இதோட என்னென்ன ஆன்சர் வருது, இதோட வேல்யூலாம் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் 1ல் செக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 20. செகண்ட் பிளேஸில் செக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 20 கிடச்சிருச்சு. தேர்ட் பிளேஸில் செக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 20 கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எனக்கு 3 பிளேஸ்லையுமே ஆன்சர் சேமாக வந்திருக்கு. அப்போனா அந்த ஃப்ளூயிட் யூனிஃபார்மாக ஃப்ளோ ஆகுது. இதுவே எனக்கு 3 பிளேஸ்லையுமே டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் கிடச்சிருக்குன்னா அந்த ஃப்ளூயிட் நான் யூனிஃபார்மாக ஃப்ளோ ஆகுது. ஸோ பிளேஸை பேஸ் பண்ணி வர்றது யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இப்போ பேட்டர்னை பேஸ் பண்ணி இவங்க தான் நம்மளோட மெயின் கேரக்டர்ஸ், லேமினார், டர்புலன்ட் ஃப்ளோ. ஸோ லேமினார் ஃப்ளோனா என்னன்னா, ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அது பார்ட்டிகல்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவும், ஸ்டெடியாகவும், ஸ்மூத்தாகவும் ஃப்ளோ ஆகுச்சுன்னா அது லேமினார் ஃப்ளோ. இதுவே டர்புலன்ட் ஃப்ளோனா அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வேறு டைரக்ஷன்லாம் போயிட்டு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக, கியாட்டிக்காக ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு தண்ணியோ ஏதோ ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது, அது பைப்புக்குள்ளே தானே ஃப்ளோ ஆகும். அது எப்படி வெளியேவா ஃப்ளோ ஆகும்? ஸோ பைப்புக்குள்ளே இருக்க அந்த ஃப்ளூயிடோட ஃப்ளோ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்ற ஃபார்முலாவை வச்சு தான் கண்டுபிடிப்போம்.
ரெனால்ட்ஸ் நம்பரை யார் கண்டுபிடிச்சானா ஆஸ்போன் ரெனால்ட்ஸ் அப்படின்றது தான் ரெனால்ட்ஸ் நம்பரை கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னா dV/μ. இதுதான் ரெனால்ட்ஸ் நம்பர். டினா என்னன்னா டயாமீட்டர், அந்த பைப் இருக்குல்ல அதோட டயாமீட்டர். வினா வெலாசிட்டி, அந்த ஃப்ளோ இருக்குல்ல அதோட வெலாசிட்டி. ரோனா என்னன்னா டென்சிட்டி, அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி. மியூனா விஸ்காசிட்டி, விஸ்காசிட்டினா என்ன ஸ்டிக்கினஸ், ஸோ அந்த ஃப்ளூயிடோட ஸ்டிக்கினஸ் விஸ்காசிட்டி. ஓகேவா? இது இந்த dV/μன்றது ரெண்டு ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. dV/ன்றது இனர்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. மியூ விஸ்காசிட்டி விஸ்கஸ் ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இனர்ஷியல் ஃபோர்ஸ்னா என்னன்னா இப்போ ஒரு ஃப்ளூயிட், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளூயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸை நான் இது மேலே அப்ளை பண்ணுறேன். இது ஃப்ரண்ட் டைரக்ஷனாவோ ஃபார்வர்டாவோ மூவ் ஆகுச்சுன்னா இது இனர்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விஸ்கஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னா இப்போ ஒரு டேபிளில் நான் தண்ணி ஊற்றுறேன், அது உடனே ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகிடும்ல. இதுவே நான் ஹனியை ஊற்றுறேன்னா அது ஸ்லோவாக ஸ்மூத்தாக பொறுமையாக தானே ஃப்ளோ ஆகுது. விஸ்கஸ் ஃபோர்ஸ்னாலே ரெசிஸ்ட் பண்ணுறது, ஸோ அந்த ஹனியை அது ரெசிஸ்ட் பண்ணுது, அதனால தான் அது ஸ்லோவாகவும் ஸ்மூத்தாகவும் ஃப்ளோ ஆகுது. இப்போ நான் இந்த dV/μ இதை வச்சு கேல்குலேட் பண்ணிட்டேன். எனக்கு ஆன்சர் 3200 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடச்சிடுச்சு. இதை வச்சு நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவேன் இது லேமினாரா டர்புலண்டான்னு? ஸோ அதுக்கும் அவர் சொல்லியிருக்காரு 2000 இருக்குல்ல, 2000 இல்லை 2000 கீழே வந்துச்சுன்னா அது லேமினார் ஃப்ளோ, இல்லைனா 4000க்கு மேலே வந்துச்சுன்னா அது டர்புலன்ட் ஃப்ளோ. ஏன் 2000 4000 லேமினார் ஃப்ளோக்கும் டர்புலன்ட் ஃப்ளோக்கும் இவ்வளோ கேப் இருக்குன்னா, இப்போ ஒரு ஃப்ளூயிட் லேமினார் ஃப்ளோவாக இருக்குன்னா அது உடனே டர்புலன்ட் ஃப்ளோவாக ஆகாது, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைம் எடுத்துக்கிற பீரியடை தான் நம்ம டிரான்சிஷனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லேமினார்லேருந்து டர்புலண்ட்டாக சேஞ்ச் ஆகும்போது அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதை தான் நம்ம டிரான்சிஷனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். 2000 இல்லை 2000 கீழே இருந்துச்சுன்னா லேமினார் ஃப்ளோ, 4000 இல்லை 4000 மேலே இருந்துச்சுன்னா டர்புலன்ட் ஃப்ளோ, இல்லை இது ரெண்டுத்துக்குமே நடுவில் வந்துச்சுன்னா அது டிரான்சிஷனல் ஃப்ளோ. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? 3200. அப்போ இது என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ? டிரான்சிஷனல் டைப் ஆஃப் ஃப்ளோ. ஓகே, நம்ம இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்குறோன்னா அது நம்ம டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் கூட ரிலேட் பண்ணியோ கனெக்ட் பண்ணியோ பார்க்கணும்ல. இப்போ லேமினார் ஃப்ளோவை பார்க்கலாம். ஹனி ஃப்ளோ, ஹனிலாம் ஸ்மூத்தாக தானே ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் பிளட் சர்க்குலேஷன், நம்ம பாடியிலலாம் பிளட்லாம் போதில்ல, அதெல்லாம் லேமினார் ஃப்ளோ தான். டர்புலன்ட் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா நமக்கு பிளட் ப்ரெஷர் தான் அதிகமாகும். நெக்ஸ்ட் ஐ ட்ராப்பர், கண்டிஷனர் ஃப்ளோ, இது எல்லாமே லேமினார் ஃப்ளோ தான். நெக்ஸ்ட் டர்புலன்ட் ஃப்ளோ பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி ஸ்மோக்கு, இங்கே பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு லேமினார் ஃப்ளோ பார்த்தோம்ல அதெல்லாம் எவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்டெடியாக ஃப்ளோ ஆச்சு. ஆனால் இந்த டர்புலன்ட் ஃப்ளோ பாருங்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. இண்டஸ்ட்ரி ஸ்மோக், ஜூஸ் மேக்கர், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கார் டிரைவிங், இது எல்லாமே டர்புலன்ட் ஃப்ளோ. இப்போ இது எல்லாமே தனித்தனியாக தானே பார்த்தோம். லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோ ரெண்டுமே ஒன்றாவும் நடக்கும். ஸோ கேனல், இங்கே இந்த தண்ணி அந்த ராக்லெல்லாம் பட்டு தானே கீழே வருது. ஸோ இந்த இடம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குல்ல, நான் மெஸ்ஸியாக கியாட்டிக்காக இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன்? அது டர்புலன்ட் ஃப்ளோ. இதுவே கீழே அது ஃப்ளோ ஆகுனதுக்கப்புறம் பாருங்கள் அது எவ்வளோ காமாகவும் ஸ்டெடியாகவும் இருக்குது. இதுதான் லேமினார் ஃப்ளோ. நெக்ஸ்ட் இன்சென்ஸ் ஸ்மோக், ஓஷன் வேவ்ஸ், ஏர்பிளைன் விங்ஸ், இது எல்லா இடத்துலையுமே லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோ ரெண்டுமே நடக்குது. இப்போ இதோட அப்ளிகேஷன்ஸ் மெடிக்கல் டிவைசஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம உடம்புல மெடிசன்ஸ் போகணுன்னா அது சேஃபாகவும் இருக்கணும், கரெக்ட் டைம்லையும் இருக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் இதை இந்த ஃப்ளோவை ஸ்மூத்தாக வச்சுருப்பாங்க. ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன சொன்னால் அது லேமினார் ஃப்ளோ. ஸோ நம்ம பாடியில் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுவாங்கள்ல அது எல்லாமே லேமினார் ஃப்ளோ தான். இப்போ நான் ஃபஸ்ட்டே எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்ததுன்னு சொன்னேன்ல, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெனால்ட்ஸ் நம்பரை எழுதிக்கிறோம். dV/μ. ஸோ ஃபஸ்ட்டு டயாமீட்டர், இந்த பைப்போட டயாமீட்டர் எடுத்துக்கிறேன், இந்த ஃப்ளோவோட வெலாசிட்டி எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டியும் விஸ்காசிட்டியும் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி எனக்கு 2000 இல்லை 2000 கீழே கிடச்சிருச்சு. அப்படி 2000 இல்லை 2000 கீழே வந்துச்சுன்னா நான் என்ன ஃப்ளோ சொன்னேன்? லேமினார் ஃப்ளோ. இதுவே நான் இது எல்லாத்தையும் வச்சு கேல்குலேட் பண்ணுறேன், நான் ஃபாஸ்ட்டாகவும் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னேன்ல, அப்போ நான் அதை வச்சு கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு 4000 இல்லை 4000 மேலே கிடச்சிருச்சு. அப்படி வந்துச்சுன்னா நான் என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ சொன்னேன்? அது டர்புலன்ட் ஃப்ளோ. இதுவே எனக்கு 2000 இல்லாமல் 4000 மேலேயும் இல்லாமல் நடுவில் கிடச்சிதுன்னா நான் என்ன சொன்னேன்? அதுதான் டிரான்சிஷனல் ஃப்ளோ. ஓகே,
இதுதான் நம்ம கான்செப்ட் லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ. ஸோ நான் வந்து டீச் இன் 10 ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டைம் நான் வரும்போதே எனக்கு வந்து ரொம்ப நர்வஸாகவும் பதட்டமாகவும் இருந்துச்சு. ஸோ மென்டார்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அவங்களும் நம்மள டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ டீச்சர்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து அவங்க கூட ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் டேலாம் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி டீச்சர்ஸ் கூட இருக்க ஃபீலே எனக்கு இல்லை. டீச் இன் 10 டீமாக இருக்கட்டும், மென்டாஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து கூட பிறந்த அக்கானால என்னை எப்படி அவங்க கூட எவ்வளோ கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவேனோ அவ்வளோ ஜாலியாகவும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் இப்போ 9th படிக்கிறேன். நான் வந்து இந்த ஐஐடி கேம்பஸ்குள்ளே இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சுற்றி பார்த்தேன். ஏன்னா இந்த டீச் இன் 10 ப்ரோக்ராம் டீம் வந்து என்னை வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒன்னொன்னுத்தையும் எங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். ஆனால் இது வந்து எனக்கு லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ டீச் இன் 10 டீமுக்கும் ஸ்ரீநந்தினி அக்கா, அபிஜித் அண்ணா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.